தன்னுடைய தாமீது ஏதாவது வழக்கு இருக்கான்னு சொல்லணும், மக்களுக்கு சொல்லணும். ஏன்னா மக்கள் நல்லவங்களை தேர்ந்தெடுக்கணுங்கிறக்காக அதை கொண்டு வந்திருக்காங்க. இது உச்சநீதிமன்றத்தினோட உத்தரவு. அதுக்கு தான் ஒரு அபிடவிட் வாங்குறாங்க. ஒரு துணை முதல்வராக இருக்கிறவர், அரசியலமைப்பு சட்டப்படி பதவியேற்றுக் கொண்டவர், அந்த அபிடவிட்ல சில தகவல்களை மறைச்சிருக்கார். உதாரணமா 2021 அவர் இருக்கிற ரெட் ஜெயண்ட் அப்படிங்கிற கம்பெனியில 7 கோடியே 36 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணதா சொல்லி இருந்தாரு. இப்ப அவர் அதை விட்டு போயிட்டாரு. அப்ப இந்த தொகை எங்க போயிருக்கு அப்படின்னு சொல்லணும். அதை அவர் சொல்லல. சார் என்ன சார், நான் பேட்டி கொடுத்துட்டு இருக்கேன் சார். இல்ல நான் பேசி முடிச்ச மாதிரி போடுங்க சார். என்ன நீங்க போலீஸ் சொல்றீங்க? நீங்க நான் பேசிட்டேன் சார். விடுங்க சார், இருங்க இன்ஸ்பெக்டர் சார். சார் இல்ல சார், இப்ப டிஎம்கே காரங்க பேட்டி கொடுத்தாங்கல்ல, இப்ப டிஎம்கே காரங்க பேட்டி கொடுக்கும்போது விடுறீங்களா சார்? இப்பதான் கொடுத்தாரு சார். சார் டிஎம்கே காரர் பேட்டி கொடுத்தாருல சார். அப்ப 7 கோடி ரூபாய் இப்ப எங்க சார்? போலீஸ் சார் மறைச்சிட்டார். அந்த தொகை எங்க போச்சு அப்படின்னு போங்க